ராசே, கொஞ்சம் இரு, ஆத்தா கும்பிட்டுட்டு வந்துடுறேன். யார் இந்த குழந்தை? பாப்பா யாருன்னு தெரியலையே. என் செல்லம். ஐயா! தம்பி, என்ன பாச்சு? யார் அந்த குழந்தை? எங்களை எல்லாம் ஏன் கூப்பிட்ட? ஐயா, அங்க அங்க பாருங்கயா. ஐயோ, எந்த பாவியோ தாயை கொன்னுட்டு இந்த குழந்தை அனாதை ஆக்கிட்டானே. இந்த குழந்தை நிலைமை என்ன ஆகுமோ? கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒரு அனாதை, இந்த குழந்தைய ஒரு அனாதை. இதை ஏன் தங்கச்சியா நினைச்சு நான் வளர்க்குறேம்மா. முத்து முத்து பூங்குழலி கூந்தலை முன்னும் பின்னும் வாரிவிடு, முட்டு விட்ட ஆசைகளை பூவுடன் சேர்த்து வச்சு பின்னிவிடு. தங்க நில நெற்றியிலே நான் ஒரு நெற்றி சுட்டி போடட்டுமா? செம்பவள கண்ணங்களில் நான் ஒரு திருஷ்டி போட்டு வைக்கட்டுமா? அடி மீனாட்சி உன் கண்களுக்கே புது மையெழுதி பார்க்கட்டுமா? முத்து முத்து பூங்குழலி கூந்தலை முன்னும் பின்னும் வாரிவிடு. எல்லா ட்ரெஸ்ஸும் கட்டியாச்சு. இனிமே பல்லு உலக வேண்டியதுதான். நல்ல பாம்பு, வெள்ள பாம்பு. டேய் மச்சி, பாம்பு புத்துல இருந்து வரும், பொந்துல இருந்து வரும், பேஸ்ல இருந்து வரது நீ பாத்திருக்கடா? நான் பாத்திருக்கேன்டா. அதுவும் நல்ல பாம்பு இல்லடா, வெள்ள பாம்பு. போட்டாங்க வெள்ள பாம்பு நொல்ல பாம்பு. அப்ப நாங்கெல்லாம் பாம்பை பார்க்காம பம்பையா பார்த்தா? என்னடா அது பெரிய டார்ச்சரா இருக்கு? பேஸ்ட் திறந்தா பாம்பு வருது, பியரை திறந்தா பாம்பு வருது, வாயை திறக்கவே பயமா இருக்கு. மாம்ஸ் சொல்லி வச்ச மாதிரி நம்ம 4 பேரையும் ஸ்னேக் தான் அட்டாக் பண்ணிருக்க. ஏன் தான் தெரியல. ஒருவேளை இது நம்ம மனப்பிரமையா இருக்குமோ? ஏய் என்னடா ஆனந்த், 4 பேருக்கு ஒரே நேரத்துல மனப்பிரம வருமா? இது அதெல்லாம் இல்லடா. ஏதோ ஒரு சக்தி நம்ம 4 பேரையும் ஃபாலோ பண்ணுதுன்னு என் மனசு சொல்லுது. எனக்கு என்னமோ இது ஏதோ நம்மள பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுன்னு தோணுது. அப்படின்னா நான் உடனே சைனா கிளம்புறேன். சைனாக்கு ஏன்டா? அங்கதான் பாம்பே வராது, வந்தாலும் அவனுக்கு வறுத்து தின்னுடுவானுங்க. டேய் ஆளு கொஞ்சம் உண்டியல காசு போட்டு சைனா கண்டுடா. டேய் டேய் பயப்படாதடா. நம்மள மிரட்ட சக்தி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். எப்பா நமக்கெல்லாம் பால் ஊத்துன அப்புறமா? டேய் இவன் வழி கண்டுபிடிச்ச உயிரெல்லாம் போயிருடா. டேய் போடா டேய் போடா. நாகலாபுரம் முடிஞ்சாமே. யோ பாம்பாட்டி எல்லாம் பஸ்ல ஏத்துறது இல்லையா? ஐயா இது வெறும் கூட பாம்பலாம் இல்ல. நான் என் மச்சங்களை எடுத்து போயிட்டு இருக்கேன். சரி சரி ஏறி தா. பிகில் கூட. ஏய் ரைட் சாமி ரைட். போலா ரைட். சாமி
பஸ் நிப்பாட்ட சொல்லு சாமி. எதுக்கியா? பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்பா? ஆமா சாமி. விளையாடுறியா? கூடையில பாம்பு இல்லைன்னு சொன்னதுனால தான் உன்னை பஸ்ல ஏத்துனேன். சாமி உளுந்து வாசம் வருது. பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்குது. நான் மறுபடியும் எடுத்து வாசிக்கிறேன். பாம்பு தன்னாலே வச்சு ஆடு பாரு. என்னையா அது? ஒரு பொண்ணு பாம்பு உருவத்துல வந்திருக்கு. அபூர்வ சக்தி உள்ள பொண்ணு இது யாருன்னு தெரியலையே. இந்த பையன் விட்டு போயிடுச்சு பாரு. இந்த 4 பேருக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய் என்னடா பண்ற? அது தேர் மாதிரி கார் வாங்கினேன்னு பெருமையா சொன்னியே, கார் உண்மையிலேயே தேர் மாதிரி ஆயிடுச்சுப்பா. கயிறு கட்டி இருக்கிற தவிர வேற வழி இல்ல. வாங்க. மெக்கானிக் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? அதெல்லாம் தேவையில்ல, 4 பேர் இழுத்தா போறோம். வாங்கடா. சாப்பிடும் மட்டும் கம்மியா சாப்பிடுறீங்க. என்ன ஒண்ணு கயிறு பாம்பா மாறாம இருந்தா சரிடாப்பா. இது என்ன காரு? சஃபாரி. சீ, லாரி. ஏய். அடி. ஏய் நான் குஜராத் இருந்து வரியா? மூட்டை எடுத்து வண்டி மேல வைக்கிற? நான் வேணும் உனக்கு. நான் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கேன் சாமி. தோடா, இவர் வீரப்பன், நான் நக்கீரன் கோபாலு. பேச்சுவார்த்தை நடத்துறது. ஏய் இருடா. ஏய் மிஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்க? சாமி, நான் பார்க்கிறதுக்கு சாதாரண ஆசாமி தான். ஆனா நான் சொல்ல போற விஷயம் இருக்க, அது ரொம்ப படுபயங்கரமான விஷயம். யோ, நானே ஒரு பாடி பில்டர். இத பார், இந்த பில்டப்லாம் அங்க கிட்ட வேண்டாம். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. உங்க 4 பேரையும் ஒரு பாம்பு கொல்ல போகுது. டேய், பேஸ்ல பாம்பு வந்த விஷயம் போஸ்டர்ல எல்லாரும் சொல்லிட்டாங்களா? விட்டா சேனல் ஓபன் பண்ணி சேட்டலைட்ல காமிச்சிரும் போல இருக்கடா. தொண பேசாத. ஏதோ சொல்ல வராருல. ஐயா, எங்களை ஒரு பாம்பு கொல்ல போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சாமி, நான் பார்த்தது ஒரு அபூர்வமான பாம்பு. அது கையில இந்த போட்டோ இருந்தது. யோ, பாம்பு கேதியா கை? அதுக்கு இருக்கிற ஒரே ஐட்டம் வாய் தானையா? நான் பார்த்தது மனுஷ ரூபத்தில் இருக்கிற பாம்பு சாமி. சாமி, என் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா இந்த போட்டோவை பாருங்க. ஏய் இப்படி காமிடா. ஏய், காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஆளை சுத்தின பாம்பு கொல்லாம விடாது. இந்த பழமெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கடா. ஆனா தப்பிக்கிறது மட்டும் வழி சொல்லாத. பயப்படாதீங்க சாமி, அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன். எப்படி? என் கூட வாங்க. எங்க? கழுகு பாரு சாமி. பாம்பை கண்டா படையே நெடுங்கும்பாங்க. ஆமா. இந்த கழுகு பாறை பேரை கேட்டா அந்த பாம்பே நெடுங்கும். சரி. எப்பேற்பட்ட கொம்பேறி மூக்கனா இருந்தாலும் ஓடி ஒளிஞ்சிரு சாமி. யோ, டூரிஸ்ட் கைடு மாதிரி இடத்த பத்தி சொல்லுங்க. வந்த விஷயத்த சொல்லியா? ஒண்ணு இல்ல சாமி, நல்ல எண்ணத்துல தான். பழி வாங்க போற பாம்பு கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்த போறேன். அப்படிதான். நீயா? நீ கேவலம் ஒரு பாம்பாட்டி. உன் மகுடிக்கு சாதாரண பாம்பு வேணா டான்ஸ் ஆடும். எங்களை பழி வாங்க வந்தது ஒரு சக்தியுள்ள பாம்பு. ஆ. அது எப்படி நீ எடுக்க போற? கேவலம் பாம்பாட்டியா? இந்த பாம்பாட்டியோட பவரை பாரு. இந்த புத்துக்குள்ள எத்தனையோ பாம்புல அடைச்சு வச்சிருக்கேன் சாமி. இப்பவாது என் சக்தியை புரிஞ்சுக்கோங்க. யோ, உன்கிட்ட மகுடி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். மந்திரமும் இருக்கியா? யோ, புத்தி இருக்கட்டியா? மத்த மேட்டர் சொல்லியா? ஏய் இருடா. பாம்பாட்டி சார், எங்களை எப்படி காப்பாத்த போறீங்க? அந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க. முதல்ல சாமி ஒரு 25 லட்சம் எடுத்து வைங்க. என்னது? 25 லட்சமா? கீஞ்சுது போ. ஸ்னேக் மேன், குவார்டர் பாட்டிலுக்கே கொலை பண்ற பார்ட்டிங்க நாங்க. எங்களுக்கே டேக்கா கொடுத்துட்டு
நீ crorepati ஆகலான்னு பாக்குறியா கரெக்டா மச்சான் ஏயா எங்க கிட்ட ஒரு கண் கட்டி வித்தியை காமிச்சிட்டு பணத்தை கறக்கலான்னு பாக்குறியா இப்பதான் எங்களுக்கே புரியுது எங்களை பாம்பு வந்து பயமுடுத்துச்சே அதுவே உம்மோடி விதை தான். ஏய் தெருவுல வித்த காமிக்கிறவன் இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தங்கைக்கு செத்துருவேன்னு மிரட்டுவான்ல அண்ணா அந்த கேட்டகரி. ஏய் கழுகு மலையாவது பருங்கி மலையாவது வாங்கடா போகலாம். ஏய் வாங்கடா போயா